நான் அவங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன். ஒரு எம்எல்ஏனா எப்படி இருக்கணும்னு நான் சொல்கிறேன். ஒரு எம்எல்ஏன்றது சும்மா அனுபவத்தை வச்சுக்கிட்டு கொள்ளை அடிக்கிறவங்களாலாம் இருக்கக்கூடாது. சும்மா அனுபவத்தை வச்சுக்கிட்டு சட்ட விரோதமா கல்குவாரியில ஈடுபடுறவங்களாலாம் இருக்கக்கூடாது. சும்மா அனுபவத்தை வச்சுக்கிட்டு கேள்வி கேட்கிற பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸா தாறுமாறா தாக்குறவங்களாலாம் இருக்கக்கூடாது. இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா, இந்த திமுகவில் இருந்து வந்த ஒரு எம்எல்ஏ மேல கொள்ளையடிச்ச கேஸ் இருக்குது, போதைப் பொருள் கடத்தல் கேஸ் இருக்குது, திருட்டு கேஸ்லாம் இருக்குது. திருட்டு கேஸ்ல எல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர் ஒருத்தர் இருக்கிறார். நீங்க கூட யோசிக்கலாம், அவர் யாரு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அந்த எம்எல்ஏ யாருன்னு உங்களுக்கு யோசிக்க தோணும். இன்னொரு க்ளூ வேணா நான் தரேன். அந்த திருட்டு கேஸ்ல உள்ள போயிட்டு வந்தவரை யாருக்கு எதிராக இந்த திமுக தேர்தலில் நிக்க வச்சாங்க தெரியுமா? இன்னைக்கு அவங்க கூட்டணியிலேயே மூச்சுக்கு 300 தடவை முட்டு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவருக்கு எதிராக. அந்த தலைவரை தோக்கடிக்கணும்னு தான் 1996 அவருக்கு ஆப்போசிட்டா இந்த எம்எல்ஏவை நிக்க வச்சாங்க. மரியாதை நிமித்தமா அந்த தலைவர் பேருங்க நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்படியெல்லாம் இருக்கிறாங்க எம்எல்ஏஸ், நான் லிஸ்ட் போட்டு சொன்ன மாதிரி. ஆனால் எம்எல்ஏஸ்னா சும்மா இல்லை, ஒரு தொகுதிக்கான அந்த மக்களுக்கான எல்லை காப்பாளர்கள் அப்படி இருக்கணும்.